Taste the Daily. பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலில் சுமார் 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். ஆபரேஷன் சிந்தூரில் பகவல்பூர், முரிட்கேவில் மட்டும் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு 2 வாரங்களில் இந்தியா பதிலடி. எல்லைப் பகுதியில் பதிலடி தாக்குதல் நடத்த தயார் என்றும் வெற்றிக்கான பயிற்சி என்றும் இந்திய ராணுவம் வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. So I'll find you. Answer my job. That's my mission. That's my promise. I'll find you. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை. மிகுந்த நிதானத்துடன் இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகங்களை குறிவைத்து முரிட்டிக் என்ற இடத்தில் இந்திய ராணுவம் தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பகல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது என இந்திய ராணுவம் பதிவு. பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் தரமான பதிலடி கொடுத்த இந்தியாவின் முப்படைகள். பாகிஸ்தான் மீது இந்தியா வீசிய ஹேமர் குண்டு ஒவ்வொன்றும் தலா 2.5 கோடி ரூபாய் மதிப்புடையவையாகும். பாகிஸ்தானின் கோட்லி, முசாபர்பாத், பாவல்பூர் ஆகிய பகுதிகளில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதல். 9 இடங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இடம், நேரத்தை முடிவு செய்து இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என்றும் பாகிஸ்தான் தரப்பில் அறிவிப்பு. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல். இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் லாகூரில் அவசர நிலை பிரகடனம். லாகூர் மற்றும் சியால்கோட் ஆகிய 2 விமான நிலையங்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மூடப்படும் என பாகிஸ்தான் அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ராணுவத்துறை செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல் முறையாக பங்கேற்ற பெண் ராணுவ அதிகாரிகள். செயற்கைக்கோள் புகைப்படங்கள், விமானப்படை தளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு அதிகாரிகள் விளக்கம். பகல்காமில் பொதுமக்களின் நெற்றியில் சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளை அழிக்க இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரா குற்றச்சாட்டு. பகல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய ரெசிடென்ட் ஃப்ரண்ட் குழு பொறுப்பேற்றுள்ளது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கும் தொடர்பு இருப்பது ஆதாரத்துடன் நிரூபணமாகியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். Were impending. There was thus a compulsion both to deter and to preempt. Earlier this morning, as you would be aware, India exercised its right to respond and preempt as well as deter more such cross-border attacks. These actions were measured, non-escalatory, proportionate and responsible. They focused on dismantling the terrorist infrastructure and disabling terrorists likely to be sent across. நேற்று நள்ளிரவு 1:05 முதல் 1:30 வரை பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நம்பகமான உளவுத்துறையின் தகவல்கள் அடிப்படையில் இந்த முகாம்கள் கண்டறியப்பட்டதாக கர்னல் சோபியா குரேஷி தகவல். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. பாகிஸ்தானின் எந்தவொரு எதிர் தாக்குதலையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என விங் கமாண்டர் வியோமிகா சிங் உறுதி.
ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டு. பிரதமர் மோடியின் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது எனவும் புகழாரம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் விரைவில் தணியும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் நம்பிக்கை. இரு நாட்டு தாக்குதல் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு நேற்றைய ஒரு நாள் செய்திகளே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் நாளாண்டு கழிந்துவிட்டது என ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் என்றும் விமர்சனம். குழந்தைகள் பாதுகாப்பின்மை, முதியவர்கள் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் புழக்கம், கள்ளச்சாராய மரணங்கள், அரசியல் படுகொலைகள் என 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை நாசமாக்கிய ஸ்டாலின் மாடல். ஆக 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சியாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டது. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பள்ளி மாணவியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்த இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் சுதந்திரமாக பள்ளிக்கு சென்று வரக்கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. சென்னையில் ஓடும் மாநகர பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 19 வயது கல்லூரி மாணவருக்கு தர்ம அடி. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத சோதனை நிலையை உருவாக்கியதே ஸ்டாலினின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த ஆலப்பாக்கம் பகுதியில் இளைஞர் கழுத்தறுத்து கொடூரமாக கொலை. ஸ்டாலின் 4 ஆண்டு கால ஆட்சிக்கு நாள்தோறும் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கே சாட்சி. இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் நாடு முழுவதும் இன்று 244 மாவட்டங்களில் பாதுகாப்பு சார்ந்த போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ளது. ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஒலியை ஒலிக்க செய்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை பின்பற்ற செய்ய நடவடிக்கை. சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மா. சுப்பிரமணியன் அபகரித்து அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக புகார். திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மே 23 நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை. தருமபுரியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் வீட்டு கதவை உடைத்து 52 சவரன் தங்க நகை கொள்ளை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. அரியலூரில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் நிலையை உருவாக்கியதே ஸ்டாலின் மாடலின் 4 ஆண்டு கால சோதனைக்கு சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட முயன்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் இன்று 2 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு. மாலை 4 மணிக்கு சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. கோவை வடக்கு மண்டலத்தில் ஊதியத்தை உயர்த்தி தர வலியுறுத்திய அலுவலக தூய்மை பணியாளர்கள் 7 பேரை முன்னறிவிப்பின்றி வேலையில் இருந்து நீக்கிய மாநகராட்சி. ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சியின் புதிய டெண்டர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டம். திமுக அரசு பால் விலையை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்துவிட்டு ஏமாற்றியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக வந்த திமுக எம்எல்ஏ. குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் வழங்காததால் பொதுமக்கள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தர்பூசணி சாகுபடியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி வரும் 15ஆம் தேதி சென்னையில் முற்றுகை போராட்டம். விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காய்பந்து விளையாட்டில் ஏற்பட்ட தகராறு சாதி மோதலாக மாறியதில் பட்டியலின பெண்கள் 2 படுகாயம். போலி சமூக நீதி பேசும் விடியா ஆட்சியில் சாதி மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நெல் நடவு செய்ய சென்றபோது விபத்தில் இறந்த 3 விவசாய தொழிலாளர்கள். இறந்த தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கக் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வத்ராயிருப்பில் கிராம மக்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷம். சிவகாசி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ள பொது கழிப்பறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயன்ற திமுக மாமன்ற கவுன்சிலர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதியான பொது கழிப்பறையை அகற்றுவதை கண்டித்து திமுக கவுன்சிலரே போராடும் அவல நிலை. சென்னை மெரினா அயோத்தியா நகர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்த நபர். ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் மூடியிருந்தாலும் கள்ளச்சந்தை மூலம் கல்லா கட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் 50 சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் ஸ்டாலின் நேரம் ஒதுக்காததால் திறக்கப்படாமல் உள்ள அவலம். திரைப்படம் பார்க்கவும் அதற்கு ரிவ்யூ பதிவிடவும் நேரம் ஒதுக்கும் ஸ்டாலினும் பிரியாணி புகழ் அமைச்சரும் மக்கள் நலனில் அக்கறையின்றி விளம்பர மாடலாக இருப்பதற்கு இதுவே சாட்சி என மக்கள் விமர்சனம். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தென்மேற்கு பருவமழை இவ்வாண்டு முன்கூட்டியே மே 13 முதல் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். செப்டம்பர் வரை நீடிக்கும் இந்த பருவமழை இந்த ஆண்டு 5 முதல் 6% அதிக மழைப்பொழிவை வழங்கலாம் என கணிப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 6 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். 14 ஆண்டுகளுக்கு பின் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி மகா குடமுழுக்கு. கோவில் குடமுழுக்கு மக்களின் நலனுக்கானதாக இருக்க வேண்டும் என்பதால் நண்பகல் 12 மணிக்கு பதில் 12:05 மணிக்கு நடத்த வேண்டும் என தீட்சிதர்கள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் அலகர்மலை அடிவாரத்தில் தண்ணீர் இறை தேடி அலையும் காட்டு எருமைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்ணும் அபாயம். விடியா அரசின் வனத்துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ரூசா திட்டத்தின் கீழ் சென்னை அண்ணா, அண்ணாமலை, பாரதிதாசன், பாரதியார், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகங்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்காக 184.88 கோடி ரூபாய் வழங்கிய மத்திய கல்வி அமைச்சகம். நிதி இல்லை என புலம்பாமல் வழங்கப்பட்ட நிதியில் முறைகேடு செய்யாமல் முறையான கட்டமைப்புகளுக்கு செலவிட ஊழல் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மாணவர்கள் வலியுறுத்தல்.
சாம்சங் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து மே 13 ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் அறிவிப்பு. தொழிலாளர் பிரச்சினைகளை தீர்க்காமல் விளம்பரம் மட்டும் தேடிக்கொண்ட ஸ்டாலின் அரசின் செயலால் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளில் சுணக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம். நாமக்கல்லில் கோடை வெப்பத்தால் முட்டை உற்பத்தி குறைந்ததால் கடந்த 12 நாட்களில் முட்டை கொள்முதல் விலை ₹1 உயர்வு. கோழிகள் முறையாக உணவு உண்ணாமல் குறைந்த அளவில் முட்டையிடுவதால் முட்டை விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே தூர்வாரும் பணியில் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 30க்கும் மேற்பட்ட பனை மரங்களை வெட்டி வீழ்த்தும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பு. எந்தவித அனுமதியும் பெறாமல் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டதற்கு விவசாயிகள், பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் காயமடைந்தால் சிகிச்சை இலவசம் என மத்திய அரசு அறிவிப்பு. 1.5 லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் 7 நாட்கள் தனியார் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் தகவல். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் மே 10 முதல் 31 வரை நடைபெறவுள்ள உலக அழகி போட்டி. 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் ஐதராபாத் வருகை. மத்திய பிரதேசத்தில் பள்ளி ஒன்றில் பள்ளி முதல்வருக்கும் பள்ளி ஊழியருக்கும் நடந்த குடுமிப்பிடி சண்டை. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய பணியில் உள்ளவர்களே ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. பெங்களூருவில் நடந்த IPL போட்டியின் போது IPS அதிகாரிகளின் மகன், மகளுக்கு பாலியல் தொல்லை. மனைவி கொடுத்த புகாரின் பேரில் மூத்த வருமான வரித்துறை அதிகாரி உட்பட 2 மீது வழக்கு பதிவு. கர்நாடகாவில் விராட் கோலி பேனர் முன்பு ஆட்டை பலியிட்ட 3 பேர் கைது. IPL கிரிக்கெட் போட்டியில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி சென்னை அணியை வீழ்த்தியதற்காக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல். ஹரியானாவில் ஓடும் காரில் 15 வயது சிறுமி 2 முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தால் அதிர்ச்சி. காரில் இருந்து வெளியே தள்ளிவிட்டுவிட்டு தப்பிய 2 போலீசார் வலைவீச்சு. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வான QUT ஒத்திவைக்கப்பட உள்ளதாக தகவல். மே 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த தேர்வின் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன். துருக்கி அதிபர் ரெசப் எர்டோகனுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடல். பாகிஸ்தான் ராணுவ வாகனத்தை குறிவைத்து கன்னிவெடி தாக்குதல். பலுசிஸ்தானில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 7 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலி. ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 38 பேர் படுகாயம் என தகவல். இலங்கையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல். 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 57% வாக்குப்பதிவு. IPL போட்டியின் 56வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. மழை குறுக்கிட்டதால் 19 ஓவராக குறைக்கப்பட்ட நிலையிலும் மும்பை அணியை பந்தாடி புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது குஜராத் அணி. IPL போட்டியின் 57வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா, சென்னை அணிகள் பல பரீட்சை. கொல்கத்தாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.